குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப் இயர்லி ரிவிஷனுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த ஹாஃப் இயர்லி ரிவிஷனில் உங்களுக்கு லெசன் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லெசன் 17 நம்ம பார்க்கலாம். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். இப்போது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இனப்பெருக்கம் நடைபெறவில்லை எனில் என்ன நிகழும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இனம் அழிந்து விடும், அது நல்லாவே தெரியும். அதுக்கு இனப்பெருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஈஸ்ட், பாக்டீரியா, எலி, பசு, யானை, மனிதர்கள் இந்த இனப்பெருக்கம் மட்டும் நடைபெறவில்லை. இது மட்டும் இல்லை, எல்லா உயிரிலுமே சொல்கிறேன். இனப்பெருக்கம் இல்லைன்னா இந்த ஒரு இனம் முற்றிலும் அழிந்து விடும். இப்போ இந்த பால் இனப்பெருக்கத்தின் மூலம் ஆண் பெண் இனச்செல்கள் இணைந்து புதிய உயிரினம் உண்டாகிறது. இனப்பெருக்கம் நிறைய வகையான இனப்பெருக்கம் நீங்கள் சின்ன கிளாஸில் கூட படிச்சிருப்பீங்க. இப்போது அதை பற்றி நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த லெசன் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு தாவரங்களில் இனப்பெருக்கம் அப்படின்னா 3 வகையான இனப்பெருக்கம்: உடல் இனப்பெருக்கம், பாலியலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கத்தில் ஆண் பெண் அண்டைச்செல் விந்துச்செல் இணைந்து புதிய உயிரினம் தோன்றும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற உடல் இனப்பெருக்கமும் பால் இனப்பெருக்கமும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் புதிய இளந்தாவரங்கள் தாவரத்தில் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களிலிருந்து தோன்றுகிறது. தாவரத்தினுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பாகத்தில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய உடலை செல்லிலிருந்து புதிய தாவரம் தோன்றும். இந்த தாய் தாவரத்தில் உள்ள வேர், தண்டு, இலை, மொட்டு முதலான ஏதேனும் ஓர் உறுப்பிலிருந்து இளந்தாவரம் தோன்றி தனித்தாவரமாக வளரும். இது மொட்டா தாவரத்தினுடைய வேராக இருக்கலாம், தண்டாக இருக்கலாம், இலையாக இருக்கலாம், அல்லது அதனுடைய பூ மொட்டாக கூட இருக்கலாம். அதிலிருந்து கூட புதிய தாவரம் உண்டாகும். சரி, இது மாதிரி இனப்பெருக்கம் நடைபெறுவதில் குன்றா பகுப்பு, குன்றல் பகுப்பு அப்படின்னா தெரியும், மியாசிஸ். குன்றா பகுப்புனா மைட்டாசிஸ் மட்டும்தான் நடைபெறுவதால் இளந்தாவரங்கள் தாய் தாவரங்களை போன்றே காணப்படும். இந்த வகை இனப்பெருக்கம் பாலின செல்கள் இணைவது இல்லை. இதுக்கு பாலின செல்லே தேவையில்லை, தாவரத்தினுடைய உடலை செல்லே போதுமானது. இதில் பார்த்து ஃபஸ்ட்டு இளைய உடல் இனப்பெருக்கம், ரணக்கல்லி, பிரியஃபில்லம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ரணக்கல்லி. தாவரத்தினுடைய இலையின் விளிம்புகளில் உள்ள பள்ளங்களிலிருந்து இளந்தாவரம் தோன்றுகிறது. கீழே டயக்ராம் போட்டிருக்க பாரு. இலை உடல் இனப்பெருக்கம், இலையினுடைய விளிம்பிலிருந்தே புதிய தாவரம் தோன்றுகிறது. அதே மாதிரி தண்டு உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி இது மாதிரியான செடியில் மெலிந்த தண்டுகளுடைய தாவரங்களின் தண்டு தரையில் படும்போது அந்த தண்டு பகுதியிலேருந்து தரையில் வேர் ஊன்றி புதிய தாவரம் உண்டு. தண்டு கீழே தரையில் படுது, தரையில் பட்ட உடனே அந்த தண்டுலேருந்து வேர் முளைச்சி அங்கேருந்து ஒரு புதிய தாவரம் உண்டாயிருச்சு. எதுக்கு? ஸ்ட்ராபெரி தண்டு உடல் இனப்பெருக்கம். இந்த டயக்ராம் பாரு. அடுத்து வேர் உடல் இனப்பெருக்கம், அஸ்பராகஸ், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் நட்டு வச்சோம்னா வரும்னு ஒன்று தெரியும். வேர் உடலை இனப்பெருக்கம். அதே மாதிரி குமிலம், அப்படி பல்பில்ஸ் உடல் இனப்பெருக்கம். சில தாவரங்களுடைய பூவின் மொட்டானது ஒரு உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பை பெற்றிருக்கும். இந்த குமிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த குமிலம் தரையில் விழுந்து வேறொன்று புதிய இளந்தாவரத்தை உண்டு பண்ணும். எடுத்துக்காட்டு கத்தாழை சொல்லலாம், கற்றாழை. இது குமிலம் உடல் இனப்பெருக்கம். பிற வகை உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துண்டாதல். துண்டாக மேல்புடைய இலைகள் கொண்ட பாகங்களிலிருந்து ஏற்படும் துண்டுகளிலிருந்து புதிய இளந்தாவரம் உண்டாகும். தாவரத்தினுடைய ஸ்பைரோகைரா சொல்லலாம். பல துண்டாக பிரியும், ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய தாவரத்தை உண்டு வரணும். எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. பிளத்தல் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? அமீபா சொல்லலாம். பாரு, இந்த வகை இனப்பெருக்கத்தில் தாய் செல்லானது 2ஆக பிரிந்து ஒவ்வொன்றிலிருந்தும் செல்கள் தோன்றுகிறது. எடுத்துக்காட்டு அமீபாவினுடைய டயக்ராம் பார். ஒரு செல்லிருந்து 2 செல் ஆயிடுச்சா. அடுத்து மொட்டு விடுதல் அல்லது அரும்பாதல். இதுக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட் சொல்லலாம். இவ்வாறு தாவரத்திலிருந்து புதிய வளரிலிருந்து மொட்டு தோன்றுகிறது. மேலும் இது வளர்ச்சி அடைந்து புதிய தாவரத்தை உண்டாகும். அதே மாதிரி மீள் உருவாக்கம், இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரினை தோற்றுவித்தல். அதுக்கு பேர் இழப்பு மீட்டல்னு பேர். 1 மார்க் கேட்டால் கூட தெரியணும். ஹைட்ராப்ளைனேரியா. இதில் சிறு சிறு துண்டாக பிரியும், ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கும். இதெல்லாம் உடல் இனப்பெருக்கம். ஓகேவா? இதெல்லாம் உடல இனப்பெருக்கம். அடுத்தது பாலிலா இனப்பெருக்கம். இந்த பாலின செல்கள் இணைவின்றி ஒரே ஒரு தாய் தாவரத்திலிருந்து புதிய தாவரம் தோன்றக்கூடிய முறையை பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். ஒரே ஒரு தாய் தாவரத்திலிருந்து புதிய தாவரம் தோன்றக்கூடிய முறை. இந்த வகை இனப்பெருக்கத்தில் குன்றா பகுப்பு செல் பிரித்தல் மட்டுமே நடைபெறும். குன்றல் பகுப்பு நடைபெறவில்லை. நம்ம குன்றா பகுப்புனா சொன்னேன். குன்றா பகுப்புனா மைட்டாசிஸ், குன்றல் பகுப்புனா மியாசிஸ். சரி, இப்போ இதில் பாலிலா இனப்பெருக்க முறையில் தோன்றக்கூடிய இளம்புயிர்கள் தாய் தாவரத்தை ஒத்து காணப்படும். பாலிலா இனப்பெருக்கம் விதை துகள்கள் மூலம் நடைபெறுகிறது. விதை துகள்னால் ஸ்போர்ஸ், படிச்சுப்பீங்க. ஸ்போர். பாலியல் இனப்பெருக்கம் பெரும்பாலும் பூஞ்சைகள், பாக்டீரியங்களில் இது நடைபெறும். பாலியல் இனப்பெருக்கத்தின் போது பூஞ்சை இலையிலிருந்து ஒரு வித்தகம், அதாவது ஸ்பொராஞ்சியம் தோணும்.
இதனுள் இருக்கக்கூடிய உட்கரு பலமுறை பிரிதல் அடைந்து ஏராளமான உட்கருகளை தோற்றுவிக்கும். ஒவ்வொரு உட்கருவும் கொஞ்சம் சைட்டோபிளாசத்தை பெற்று ஸ்போராக உருவாகிறது. ஸ்போருங்கிறத விதைத்துகள்னு வைங்க. இந்த வித்தகம் அப்படிங்கிற ஸ்பொராஞ்சியை வெடித்து விதைத்துகளை வெளியேற்றும். இவை நிலத்தில் விழும்போது புதிய இலையை அல்லது ஹைப்பாவை தோற்றுவிக்கிறது. இது பூஞ்சையில் அதிகமாக நடைபெறும். எடுத்துக்காட்டு ரைசோபஸ் வித்து ஸ்போர் உருவாதல். ரைசோபஸ்ங்கிறது ஒரு பூஞ்சை. அதே மாதிரி தாவரங்களின் பால் இனப்பெருக்கத்துக்கு போகலாம். தாவரங்களில் ஆண் பெண் இனச்செல்கள் இணைந்து புதிய தாவரத்தை உருவாக்கக்கூடிய முறை தான் பால் இனப்பெருக்கம். இந்த வகை இனப்பெருக்கத்தில் ஆண் பெண் பால் உறுப்புகள் பாலின செல்களை உருவாக்கிட தேவைப்படுகிறது. பார்த்து இது உனக்கு தெரியும். பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது? மலர். மலர்லேருந்து தான் காய் உண்டாகும், காயிலிருந்து தான் கனி உண்டாகும். படிச்சிருப்பீங்க. பூக்கும் தாவரத்தில் ஒரு 1 மார்க். பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு மலர். மலரினுடைய பாகங்கள் கீழே ஒரு டயராம் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். மலர் அப்படிங்கிறது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியினையுடைய தண்டு தொப்பு தான் மலர். மலர் என்றால் என்ன? 2 மார்க் அல்லது 1 மார்க். 4 அடுக்கு இருக்கும். இல்லை புள்ளி வட்டம், அல்லி வட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம். புள்ளி வட்டம் புள்ளி இதழ்களால் ஆனது. அல்லி வட்டம் அல்லி இதழ்களால் ஆனது. மகரந்தாள் வட்டம் மகரந்தாள்களால் ஆனது. சூலக வட்டம் சூழ்நிலைகளால் ஆனது. கீழே ஒரு டயராம் கொடுத்துருக்கு. அது செம்பருத்தி பூனுடைய மலர். இதில் எப்படி இந்த பார்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துங்க. டயராம் ட்ரா பண்ணி பார்த்துங்க. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய 2 அடுக்குகளும் நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கு. வெளிப்புற அடுக்குது அல்லிவட்டம் புள்ளிவட்டம். நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கெடுப்பதில்லை. இது அதனால் இது என்னன்னு சொல்கிறோம்? துணை அடுக்குன்னு சொல்கிறோம். அப்போ உட்புறத்தில் இருக்கக்கூடிய அடுக்குலேருந்து 2மே இனப்பெருக்கத்தில் பங்கு பெறுகிறது. இது முதன்மையான அடுக்குன்னு நம்ம சொல்கிறோம். முதன்மையான அடுக்கு. இப்போ இதுதான் மகரந்தாள் வட்டம். மகரந்தாள் வட்டம் மலரினுடைய ஆண் இனப்பெருக்க பகுதி. பல மகரந்தாளுடைய தொகுப்பு. ஒவ்வொரு மகரந்தாலும் ஒரு கம்பி போன்ற பகுதியும் பை போன்ற பகுதியை 2மே பெற்றுக்குவார். கம்பி போன்ற பகுதி மகரந்த கம்பி, பை போன்ற பகுதி மகரந்த பை. சரி, இந்த மகரந்த பை அப்படின்னு சொல்கிறோம். மகரந்த தூள் மகரந்த பைக்குள்ளே தான் இருக்கும். இந்த மகரந்த பைக்குள்ளே தான் என்ன இருக்கும்? மகரந்த தூள் இருக்கும். மகரந்த தூள் அப்படின்னு எடுத்திங்கன்னா மகரந்த தூள் கோல வடிவம். பக்கத்தில் டயராம் ஒன்று கொடுத்துருக்கேன் பாரு. கோல வடிவமாக இருக்கும். 2 உரைகளால் ஆனது. கடினமான வெளியுறைக்கு பேர் எக்ஸைன் பேர். இந்த வெளியுறையில் நிலையான துளைகள் நிறையா இருக்குது. அது பேர் வளர் துளைன்னு பேர். உள்ளுரை இண்டைன். அப்போ வெளியுறை எக்ஸைன், உள்ளுரை இண்டைன். இண்டைன் மெலிசாக இருக்கும், தொடர்ச்சியாக காணப்படும். இது செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆனது. கேட்கலாம், ஒரு இன்டீரியர் 1 மார்க்னா இது மாதிரி தான் கேட்பான். என்ன? அதாவது மகரந்த தூளின் உள்ளுரை எதனால் ஆனதுன்னு கேட்குறான். என்னெழுவே? செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆனது. அவ்வளோதான். முதிர்ந்த மகரந்த தூள் 2 விதமான செல் இருக்கும். ஒன்று உடலை செல், இன்னொன்று உற்பத்தி செல். 2 செல் அந்த மகரந்த தூள் இருக்கும். உடலை செல்லினுள் ஒரு பெரிய உட்கரு உள்ளது. அதே மாதிரி உற்பத்தி செல்லானது குன்றா பகுப்பு மைட்டாசிஸ் பிரிதல் அடைந்து 2 ஆண் பாலின செல்களை உருவாக்கும். எது? உற்பத்தி செல் தான். உற்பத்தி செல்கள் 2ஆக பிரிந்து குன்றல் பகுப்பின் மூலம் பிரிந்து 2 ஆண் பாலின செல்களை உண்டாக்கும். இதுதான் மகரந்த தூளினுடைய அமைப்பு. அடுத்தது சூலகம். சூலகமானது மலரினுடைய பெண் இனப்பெருக்க பகுதி. இது சூழ்நிலைகளானது. ஒவ்வொரு சூலமும் 3 பகுதி கொண்டது. என்ன? சூலகமுடி, சூழ்தண்டு, சூர்ப்பை. இந்த டயராம் போட்டிருக்கேன் பாருங்கள். சூலகமுடி, சூலகத்தண்டு, சூர்ப்பை. சரி, இப்போ சூழினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சூழின் முக்கியமான பகுதி சூழ்திசு. இது 2 சூழ் உரைகளால் சூழப்பட்டு காணப்படும். அதே மாதிரி மேல் பகுதியில் சூழ் உரை இணையாமல் அமைந்த ஒரு இடைவெளி இருக்கும். அதுக்கு பேர் சூழ் துளை அப்படின்னு பேர். இந்த டயராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். சூழ் துளை. சூழானது சூழ் அறையினுள் ஒரு சிறிய காம்பின் மூலம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதுக்கு சூழ் காம்புன்னு பேர். சூழினுடைய அடிப்பகுதி பேர் சூழடி அப்படின்னு பேர். கருப்பையில் உள்ள சூழ் திசுவினுள் 7 செல்களும் 8 உட்கருக்களும் காணப்படுகிறது. சூழ் துளையினுடைய அருகில் 3 கருப்பை செல்கள் அண்ட சாதனத்தை உருவாக்குகிறது. அதே மாதிரி அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய 3 உட்கர்களும் எதிர் துருவ செல்லாக இருக்கும். மையத்தில் இருக்கிற ஒரு செல் துருவ செல்லாக செயல்படும். இதுதான் சூழினுடைய அமைப்பு. இப்போ இதில் அண்ட சாதனமானது ஒரு அண்டச்சலையும் 2 பக்கவாட்டு செல்களையும் பெற்றிருக்கும். இந்த பக்கவாட்டு செல்களுக்கு பேர் சினையாற்றியம் என்று பெயர். சினர்ஜிட்ஸ் இங்கிலீஷில். இது சினையாற்றியம் அப்படின்னு பேர். 2 மார்க்கில் சினையாற்றியம்னா என்னென்னு கேட்டால் சொல்ல தெரியணும். அதேமாதிரி தாவரங்களுடைய பால் இனப்பெருக்கம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதாவது பூக்கும் தாவரங்களின் பால் இனப்பெருக்கம் 2 படிநிலையில் நடக்கும். ஒன்று மகரந்த சேர்க்கை, அடுத்தது கருவுறுதல். ஃபஸ்ட்டு மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் அடுத்தது கருவுறுதல் நடக்கும். சரி, ஓகே. டுடே கிளாஸில் நம்ம ரீகால் பண்ண எல்லா டாப்பிக்கும் நீங்கள் பார்த்து புக் பேக் இன்டீரியர் கொஷினை எனக்கு எழுதி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.